ஃபாதர் வந்து அவர் கெரியரை ஸ்டார்ட் பண்ணது செய்திகள் வாசிப்பது ராமநாதன், ஒரு ஃபேமஸ் வாய்ஸ். அதாவது ஆல் இண்டியா ரேடியோவில் டெல்லியில் இருந்தாங்க. ஸோ நான் பிறந்தது டெல்லியில் தான் பிறந்தேன். அப்புறம் டெல்லியில் ஸ்கூலிங்லாம் டெல்லியில் படித்தேன். அதுக்கப்புறம் ஃபாதர் ட்ரான்ஸ்ஃபர் ஆனோன்னு நான் மெட்ராஸ்க்கு வந்தோம். மெட்ராஸ்க்கு வந்தோன்னே ஃபாதர் வாஸ் ஒர்க்கிங் வித் பிஐபி, ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ. அப்போ நான் இங்கே வந்து சென்ட்ரல் ஸ்கூல் ஐடியில் படித்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து சான்ஸ்கிரிட்னால ஹிந்தி படிக்க முடிஞ்சது. எனக்கு ஹிந்தி தெரியும். சான்ஸ்கிரிட் கஷ்டமாக இருந்துச்சு. உடனே செயின்ட் பேட்ரிக்ஸ் ஹை ஸ்கூல் படித்தேன். அங்கே செயின்ட் பேட்ரிக் ஹை ஸ்கூலில் 11th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ப்ரீ யூனிவர்சிட்டி வந்து லாயலா காலேஜில் படித்தேன். அப்புறம் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் அட் நியூ காலேஜ். அதுக்கப்புறம் என்னோட ஆம்பிஷன், நாட் ஒன்லி மை ஆம்பிஷன், மை ஃபாதர்ஸ் ஆம்பிஷன். நான் வந்து எதை வந்து வாழ்க்கையில் செய்ய முடியலையோ அது சிலதை வந்து கற்பனையில் நம்ம இப்படி இருந்திருப்போமா, இப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸர் இருந்திருப்போமா நினைக்கும் போது ரியலி ஐம் ஹாப்பி டு அ போலீஸ் ரோல். நாட் எல்லா படத்தையும் போலீஸ் ஆஃபீஸர் நடிக்கணுன்ற ஆசை இல்லை. இருந்தாலும் எங்கள் ஃபாதரோட ஆம்பிஷன், என்னோட ஆம்பிஷன்லாம் போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நினச்சேன். அப்போ தான் மறைந்த என் மைத்துனர் கேபி கந்தசாமி அவர்கள், அவங்க வந்து தினகரன் பேப்பர் 1977 ஆரம்பித்தாங்க. அந்த பேப்பர் ஆரம்பித்தோன்னே அவங்கள்ட்ட நான் பேசியிருக்கோம். சொன்னாங்க, சார் நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர் ஆனால் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, உங்கள் இப்போ அரசியல் குறுக்கீடுகள் இருக்கும், நீங்கள் நினைக்கிறத செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு சின்ன பிரெயின் வாஷ்னே சொல்லலாம். அது சொன்னோன்னே நானும் இருக்குமோ, அப்போ நம்ம வந்து நம்ம நேர்மையாக நடந்துக்க முடியாதோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஐயப்பாடு எனக்கே இருந்தது. சரி, அப்போ என்ன பண்ணலாம் தான் கேட்டால் உடனே சொன்னாங்க, நீ வந்து இந்த பத்திரிகையில் கெட் யூஸ் டு திஸ் லைன் பிகாஸ் யூ ஆல்ரெடி கொஞ்சம் வந்து அப்போல்லாம் வந்து நியூஸில் தானே இருக்காங்க, இதை டெவலப் பண்ணலாம், நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ ஐ ஜாயின் ஹிம். 1977 சேர்ந்தவொடனே 1 year வந்து ட்ரைனிங் இருந்தேன் தேனாம்பேட் தினகரன் ஆஃபீஸில். அங்கேருந்து என்ன வந்து பெங்களூர் ஆஃபீஸ் திறக்கணும்னு சொன்னாங்க. ஸோ தி ஷிஃப்டட் மீ டு பெங்களூர். பெங்களூர் வந்து 3 டிபார்ட்மெண்ட் பார்த்தேன். ஒன் வாஸ் ரிப்போர்ட்டிங், அதை பத்திரிகை நிருபராக, சர்க்குலேஷன் மேனேஜராக இருந்தேன். அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ஒரு ஃபெனட்டிக்கல் ஃபேன் ஆஃப் எம்ஜிஆர். காலேஜில் வந்து சரி, ஸ்கூல்லையும் சரி, எங்கள் அப்பாட்ட திட்டு வாங்கினதுலாம் உண்டு. மேட்னி ஷோ போயிட்டு நைட் ஷோலாம் நின்று அந்த படத்தை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கி பார்த்துருவோம் படத்தை. அந்த மாதிரி தீவிரமாக இருந்துருக்கும் போது எனக்கு வந்து ஒரு ஐடியல், டோட்டலாக சம்படி டு லுக் ஃபார்வர்ட் டு வாஸ் எம்ஜிஆர். 2 படம் தயாரித்தேன். கன்சூம் டேரம் நல்லா இருந்தது. மிஸ்டர் கார்த்திக் வந்து ஒரு எலாபரேட்டாக விஷுவலாக ரொம்ப கேன்வஸ் இஸ் வெரி பிக். ஆனால் அந்த படம் சரியாக போகல. பட் ஆனால் நடிப்புன்னு சொல்லும் போது எனக்கு வந்து சான்ஸ் கொடுத்தேன்னு சொன்னால் ஆசிப் இப்ராஹிம் ராவுத்தர், விஜயகாந்த் அண்ட் செல்வமணி தான்.